மேன்மைமிகு இந்த ஸ்பார்க்கல் பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் மணி அவர்களே, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மிஸ்டர் அருள் அவர்களே, செந்தில் அவர்களே, இந்த பள்ளியை திறம்பட நடத்தி வரும் பிரதா அவர்களே, மிஸ்ஸஸ் தீபா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களே, நான் பேசுவது குழந்தைகளுக்கு புரிவது கொஞ்சம் கஷ்டம். குழந்தைகளுக்கு பேசுறதை விட பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளியை நடத்தி கொண்டு வருகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேச்சு இருக்குமே, ஆனால் அது உங்களுக்கும் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பார்க்கில் போன்ற பள்ளிகள் பெற்றோர்கள் அந்த குழந்தையினுடைய வாழ்த்தனத்தை வீட்டில் சமாளிக்க முடியாமல் கொண்டு இந்த மாதிரி ஸ்கூலில் விடுறது தான் முக்கால்வாசி பேருனுடைய வேலையாக போயிடுது. காரணம், பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கிற குறும்புக்கார குழந்தைகளை சமாளிக்க முடியாமல் ஸ்பார்க்கல் பள்ளியிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தற்கால குழந்தைகள் அவர்களுடைய மூளை வளர்ச்சி, அவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப பெற்றோர்களும் இல்லை, ஆசிரியர்களும் இல்லை. their growth is so fast. காரணம், ஒரு ஆராய்ச்சியில் இருந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்னே இருந்த குழந்தை, இப்போ இருக்கிற குழந்தை, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளெக்ஸாக இருக்குது. அந்த குழந்தைங்கள அவங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்ப நம்ம ஈடு கொடுக்க முடியாததுனால நம்ம சமயத்தில் அவங்கள மிரட்டுறோம். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அவங்கள திட்டுறோம். The way they are developing, they are learning is so fast, which we are not able to compensate their knowledge or their அவங்களுடைய பசி, அறிவு பசிக்கு நம்ம முடியாததுனால இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறோம். எப்பவுமே the mother is the first teacher, the teacher is the second mother. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரதா அண்ட் தீபாலாம் இந்த குழந்தைகளே எந்த அளவுக்கு அவர்களும் குழந்தை போல் மாறி, ஏனென்று கேட்டால் 5 வயது வரை, 5ஆம் வகுப்பு வரையில் பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு சொன்னோம்னா த்ரூ ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கி அவங்களுடைய லேர்னிங் இஸ் ஸோ ஃபாஸ்ட். கண்ணில் பார்த்து காதில் கேட்டாவே அவங்க கற்றுக்கிறாங்க. அவங்க அளவுக்கு இவங்க தன்னை குழந்தைகளாக மாற்றிக்கொண்டு, இப்போ ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னா அவங்க எந்த அளவுக்கு ஆடுறாங்களோ அப்படிங்கிறது இவங்க கண்ணில் பார்த்தாவே அவங்க டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. ஸோ தி டீச்சர்ஸ் ஹேஸ் டு லேர்ன் எவ்ரி டே. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், செல்ஃபோன், ப்ளே ஸ்டேஷன் போன்ற கருவிகள்லாம் இருக்கிறதுனால நம்மளை விட அவங்க எவ்வளோ சீக்கிரமாக அந்த இதெல்லாம் கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு அதில் நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்துடும்போது தான் நாம் அவர்களுக்கு மேல் தினமும் கற்றுக்கிட்டு இருந்தால் தான் அவர்களை சமாளிக்க முடியும். இல்லாட்டி அவங்க கிளாஸில் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இப்போது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது த்ரூ ஆக்டிவிட்டீஸ். 5ஆம் வகுப்புக்கு மேலே +2 வரைக்கும் பார்த்திங்கன்னா டீச்சிங். ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு புஸ்தகத்தை பார்த்து தொடர்ந்து டீச் பண்ணுறது தான் 12ஆவது வரைக்கும். அதே கல்லூரியில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒன்லி லெக்சரிங்.
அங்கே வந்து டீச் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் லெக்சர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இவங்க சொந்தமாகவே லேர்ன் பண்ணிக்கணும். அதற்கு மேலே பிஹெச்டி லெவல்லாம் போனீங்கன்னா யூனிவர்சிட்டியில் போகும் பொழுது டீச்சிங்கே இருக்காது, செல்ஃப் லேர்னிங் மட்டும்தான் இருக்கும். ஆக இருக்கிறதுலையே மிக கஷ்டமான வேலை என்னன்னு சொன்னோம்னா எஜுகேட்டிங் தி யங்கஸ்ட் கிட்ஸ், அதாவது தி ஏர்லி ஸ்டேஜ் சொல்லி கொடுக்கறது. எந்த அளவுக்கு இந்த ஆசிரியர்கள் வந்து மிகச்சிறப்பாக இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து அந்த குழந்தைகளை சமாளிக்க முடியும். அந்த குழந்தை குறும்பு அதான் சொன்னோன்னு ரொம்ப பயமில்லாத ஆட்கள் யாருன்னா இந்த குழந்தைங்க தான். குழந்தை வளர 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 பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு எந்த பற்றியும் கவலை இல்லை, அதனால் பயமும் இல்லை. அப்போ பயமில்லாத ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு நாம் சரியாக வழி நடத்தணும்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவால்களை நான் இந்த ஸ்பார்க்கிள் பள்ளியை பற்றி 18 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். 18 years of service, first school in நாமக்கல், தி கிட்ஸ் ஸ்கூல் நாமக்கல். இப்போ நிறையா கிட்ஸ் ஸ்கூல் வந்துட்டுருக்கு. அதில் எந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுடைய நம்பிக்கை, ஏன்னா இவ்வளவு பேர் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது பார்க்கும்பொழுது நான் அதிகமாக அந்த ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டதில்லை. என்னுடைய தங்கை பேரன்களும் அங்கே கொஞ்ச நாள் படித்தாங்க, அதை பற்றி அப்போ தான் கேள்விப்பட்டோம். இது நடத்துறது மிக 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 கஷ்டமான விஷயம். தொடர்ந்து 18 ஆண்டுகள் நடத்தி சிறப்பானது ஒரு பெயர் உங்களிடம் பெற்றிருப்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக என்று கருதுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கும் வரை. காரணம் என்னவென்றால் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து இது வந்து ஸ்கூலில் விடன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது லேர்னிங் த்ரூ வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒரு டான்ஸ் மூலமாகவோ ஒரு பாட்டு மூலமாகவோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவோ கற்றுக் கொடுக்கறது வந்து இந்த ஸ்டாஃப் இந்த ஸ்கூல் டைரக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அன்றாடம் டெவலப்மெண்ட் ஆகுது, பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலம் எவ்வாறு ஏர்லி ஸ்டேஜ் லேர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த சேலஞ்சிங்கான ஸ்டூடெண்ட்ஸை வந்து சமாளிக்க முடியும். அதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தொடர்ந்து நீங்கள் வந்து புது புது டெக்னிக்ஸ், அதாவது டீச்சிங் டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே சமயத்தில் பேரண்ட்ஸுகளுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நிறைய பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க, குழந்தைங்களை கவனிக்க முடியறதில்ல. அவர்களுடைய ஆஃபீஸ் ப்ரெஷரோ அவர்களுடைய பிஸ்னஸ் ப்ரெஷரோ அந்த கோபத்தை சிறு வயதில் குழந்தைங்களுக்கு காமிக்கும் பொழுது தி சைல்ட் பிகம்ஸ் அரகண்ட். அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள், அதுவும் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அருமையான கதையை சொல்லிக் கொடுங்கள் அவர்களுக்கு. காரணம், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த அன்னை வளர்ப்பு வந்து மிகச் சரியாக இருந்தால் மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் குழந்தையினுடைய, ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதுங்க. அதாவது ஒரு குழந்தை வளர 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 சமுதாயத்தை சுற்றி இருக்கிற செயல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல்வேறு ஈர்ப்புகள், வேறு வேறு டைரக்ஷனில் போகிறதுக்கான ஈர்ப்புகள் இருக்கும் பொழுது அதை நல்வழிப்படுத்த வேண்டியது கட்டாயம் பெற்றோர்களுடைய பொறுப்பு. நான் ஒரு முறை பெங்களூரில் ஒரு ஐடியில் வேலை செஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும், ஒரு வருமானம் நிறையா வருது, ஆனால் அவங்க குழந்தைங்களை பார்க்க முடியல. இந்த மாதிரி 2.5 வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டா அவங்களுக்கு வந்து, அதாவது குழந்தை வேணும், ஆனால் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு பார்க்க முடியல, இந்த மாதிரி ஸ்கூலில் விடணும்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லை, இந்த மாதிரி ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலாக பார்த்து விடுங்க. அதே சமயத்தில் பேரண்ட்ஸில் 2 பேர் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருந்தால் ஒருத்தர் வேலையை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் குழந்தையை வளர்க்குறதுல பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு
என்னை இந்த பள்ளியினுடைய 18வது ஸ்பார்க்கலினுடைய கார்னிவல் ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.